நான் இப்ப சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். சென்சி டிஎம்கேவோட மாடல் சட்டமன்றம். அதுல அவங்க சொன்ன அந்த கருத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை டிஎம்கே மட்டுமே ஆட்சி பண்ண முடியும். வேற யாருமே வந்து அதுக்கு தகுதியானவங்களே இல்ல. அது அந்த ஒரு குடும்பம், அதாவது சூரியனை சுத்தி இந்த கோள்கள்லாம் சுத்தி வர மாதிரி, அந்த ஒரு குடும்பத்தை சுத்தியே வந்து ஒரு மன்னராட்சி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அதுவும் இவங்க நடந்துகிட்ட விதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு உருவ கேலி பண்றது, ஏளனப்படுத்துறது அமைச்சர்களை. இது எந்த மாதிரியான ஒரு போக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. 75 வருஷ பாரம்பரியம் உள்ள பவளவிழா கண்ட ஒரு கட்சி இப்படி ஒரு சில்வண்டுகள் வச்சு பெரிய மலைய சின்ன எலி குடைஞ்சு அழிக்கதான் போகுது நிச்சயமா. அது மேலும் மேலும் வலு சேர்க்க போறதில்ல. அதுதான் உண்மை. அது தெரிஞ்சுக்கங்க. ஒரு அமைச்சர் மேல ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்க. அவர் போதை மருந்து பயன்படுத்தினதா? சரி. அது எப்ப நடந்தது அந்த போதை மருந்து? உங்களோட ஆட்சி காலத்துலதான் நடந்தது. அவர் இப்ப ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம், அவர் வந்து பதவி பிரமாணம் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் பண்ணாரா? சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். நீங்க போராட்டம்லாம் பண்றீங்க. கோமாளித்தனமா இல்லையா? மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களோட ஜென்சி அந்த டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போராட்டம் பண்றாங்க. ஒரு ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம்லாம் நடத்துறாங்க. அவங்களோட பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் எந்த மாதிரியான இருக்கு? ஒரு கண்ணியமா நடந்துக்கிறாங்களா? எப்படியான பேச்சு? ஏற்கனவே ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்றதுக்காக முயற்சி பண்ணி அவர் எங்க போய் ஓடி ஒளிஞ்சாருன்னு கூட தெரியல. நீங்க இன்னொன்னு என்ன பண்றீங்க? தமிழ்நாட்டுல வந்து டெல்லி பிரதிநிதியா போறவர் வந்து தமிழ்நாட்டுக்காரங்களே இல்லையான்னு கேக்குறீங்க. அது யாரா இருந்தா என்னங்க? திராவிடம்ங்கிறதுக்கு என்ன பொருள்? அவர் எந்த எந்த பகுதியை சார்ந்தவர்? அவர் நீங்க திராவிடம் திராவிடம் சொல்றீங்கல்ல, திராவிடம்ங்கிறதுக்கு என்ன பொருள்? அவர் ஏன் இப்ப நீங்க வந்து டெல்லி பிரதிநிதி ஆக்கக்கூடாது? சொல்லுங்க. தயவு செஞ்சு தலைமை வந்து கண்டிங்க. நன்றி.